உலகின் மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல்காரன் ஒரு நாஜி போர் குற்றவாளி என்று உங்களுக்கு தெரியுமா? கிளாஸ் பார்பி. லியோனின் கசாப்புக்காரன் ஆயிரக்கணக்கான மக்களை சித்திரவதை செய்தான். போர் முடிந்ததும் அவன் தப்பித்து போலிவியாவில் ஒளிந்தான். ஆனால் CIA அவனை கண்டுபிடித்தது. அவனை கைது செய்யவில்லை. மாறாக அவனை ஒரு ரகசிய முகவராக நியமித்தது. காரணம், கம்யூனிச எதிர்ப்பு. பார்பி போலிவியாவின் இராணுவ அரசாங்கத்தில் அதிகாரம் பெற்றான். CIA பாதுகாப்பில் கோகைன் கடத்தல் சாம்ராஜ்யம் கட்டினான். $800 மில்லியன் மதிப்பிலான போதைப் பொருள் வணிகம். அமெரிக்க உளவுத்துறையின் ஊதியத்தில் 20 ஆண்டுகள் கழித்து அவனது உண்மை முகம் வெளியானது. பிரான்ஸ் அவனை கைது செய்ய கோரியது. போலிவியா மறுத்தது. இறுதியில் அவன் பிடிபட்டான். வாழ்நாள் சிறை தண்டனை பெற்றான். பனிப்போர் அரசியல் எப்படி ஒரு போர் குற்றவாளியை போதைப்பொருள் சக்கரவர்த்தியாக மாற்றியது என்பதற்கான கதை இது.